மாணவர்களே வணக்கம்ப்பா. 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.3ல் 2வது சம் விரிவாக்குகளை நமக்கு 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சம் ப்ராக்கெட் 3 + m ஹோல் பவர் 3 கொடுத்துருக்காங்க. இது நாம் எந்த ஃபார்மில் முற்றொருமையை பயன்படுத்த போகிறோம்னா, இந்த இங்கே இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா, a 3 + m ஹோல் பவர் 3 என்பது நமக்கு எப்படி இருக்குன்னா, a + b ஹோல் பவர் 3 இந்த ஃபார்முலா மெத்தடில் இருக்கா. அப்படின்னா இங்கே ஏ இருக்கிற இடத்துல நமக்கு என்னமா இருக்குது 3, பி இருக்கிற இடத்துல m. சரியா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை விரிச்சு எழுதுவோம். a + b ஹோல் பவர் 3 = a ன் அடுக்கு 3 + 3a² b + 3ab² + b பவர் 3. ஏக்கு பதிலாக என்ன பரிந்துரை போகிறோம் 3 ப்ளஸ் பிக்கு பதிலாக m அடுக்கு 3, ஏக்கு 3 அதனுடைய அடுக்கு 3. சரி, நமக்கு இதுக்கு ப்ராக்கெட் தேவையில்ல. நம்பரும் லெட்டர்ஸும் தான் நான் ஹோல் ப்ராக்கெட் போட சொல்லியிருக்கேன். சரி, இப்போ பாருங்கள் 3 இது ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுவோம். 3 பெருக்கல் ஏ வந்து என்னது 3, அப்படின்னா 3 அடுக்கு 3 பெருக்கல் பி நமக்கு m. அடுத்துடாமா ப்ளஸ் 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். 3 பெருக்கல் ஏ வந்து நமக்கு 3 பெருக்கல் m அடுக்கு 2 ப்ளஸ் அடுத்து பி என்னப்பா இருக்குது m, அப்படின்னா m அடுக்கு 3. இப்போ நம்ம இதை விரித்து எழுதுவோம். 3 அடுக்கு 3 என்னடாமா எழுதுவோம் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 3 9 9 27 ப்ளஸ் இங்கே 3 ஸ்கொயர்னா அது எப்படி எழுதிக்கலாம் 3 பெருக்கல் 3 3 9 இங்கே 9 போடலாமா இதுக்கு பதிலாக. இப்போ இங்கே 3 9 பெருக்குங்க 9 27 இது ஒரு லெட்டர்ஸ் இருக்குது, அப்படின்னா 27 m ப்ளஸ் அடுத்து இங்கே என்ன இருக்குது 3 9 நம்பர்ஸை பெருக்குனா 3 9 m அடுக்கு 2 ப்ளஸ் லாஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது மாறியோட அடுக்கு ஒன்று தான் இருக்குது, அப்படின்னா m அடுக்கு 3 எப்படி போட்டுக்கலாம் m அடுக்கு 3 அப்படியே எதுக்கலாமாடாப்பா. இப்போ அடுக்கு பிராரம் இது எதுனோம்னா m அடுக்கு 3 ப்ளஸ் 9 m அடுக்கு 2 ப்ளஸ் 27 m ப்ளஸ் 27 எல்லாமே ப்ளஸ்ஸாக தானே வரப்போம், அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா படிகள் வரிசைப்படாத எழுதுகிறோம். 3 2 1 மாறினி. சரியாப்பா, நமக்கு ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சது. இப்போ 2வது சம் பார்ப்போம். அடுத்து 2ஆம் கணக்குனா 2a + 5 அதனுடைய அடுக்கு 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 2a ஏ இருக்கிறது நமக்கு ஃபார்முலா என்னமையா, இது எந்த ஃபார்முலாவோட விட்டு போகுதுன்னா a + b ஹோல் பவர் 3. இங்கே ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னா இது ஃபுல்லாத்தையும் தான் எடுக்கணும். 2a ஏக்கு 2a பிக்கு 5. சரியாப்பா, இப்போ இந்த முற்றொருமை விரிச்சிடணும். a + b ஹோல் பவர் 3 = a ன் அடுக்கு 3 ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b பவர் 3. இப்போ ஏக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் 2 அதனுடைய அடுக்கு 3. சரியாம்மா, ஏன்னா நம்பர்ஸும் லெட்டர்ஸும் இருந்தால் ஹோல் பவர் 3 போடணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு. அடுத்து ப்ராக்கெட் 3 பெருக்கல் a ன் அடுக்கு a அடுக்கு 2 2a அடுக்கு 2 ப்ளஸ் b நமக்கு இன்ட் பெருக்கலப்பா பெருக்கல் b இந்த ப்ராக்கெட் முடிச்சிடுவோம். சரியாம்மா, அடுத்து ப்ளஸ் 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் பெருக்கல் 2a பெருக்கல் 5 பிக்கு என்னம்மா பண்ண போகிறோம் 5 5 அடுக்கு 2 ப்ராக்கெட் ப்ளஸ் b பவர் 3 5 அடுக்கு 3 பிக்கு பதில் என்ன பண்ண போகிறோம் 5 அடுக்கு 3. இப்போ விரிச்சிடுவோம். இப்போ என்ன எதுவும் இதுங்க 2 அடுக்கு 3 a அடுக்கு 3 எதனாமாப்பா 2 அடுக்கு 3 என்னம்மா 2 அடுக்கு 3னா என்ன பண்ணுவோம் 2 3 தடவை எழுதணும். 2 4 4 2 8, அப்படி இங்கே நமக்கு வரப்போகுது 8 a அடுக்கு 3 ப்ளஸ் நம்பர்ஸ் இப்போ இருக்குங்க 5 15. சரி, இங்கே 15 நமக்கு இருக்குது. அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது 2a என்னென்னா அது 2 தடவை எழுதணுமா 2a பெருக்கல் 2 2 4 4a². அப்போ நான் 15 4 நமக்கு பெருக்கின என்னமா வருது 60 60 a ன் அடுக்கு 2 முடிஞ்சதாப்பா. அடுத்து ப்ளஸ்
இப்போ நமக்கு இதை பெருக்குன்னா இருமூணு 6 6A 6 இருக்குது. இங்கே 5 நடுக்கு 2னா 25. அப்போ 6 பெருக்கல் 25 என்னம்மா வருது? 630 150A. சரிங்களாப்பா? அடுத்து ப்ளஸ் 5 நடுக்கு 3. 5 நடுக்கு 3னா 5 3 தடவை போடுவோம். 5 25 25 125. சரியாப்பா? A கியூப் A ஸ்கொயர்ட் A மாறிலி. சரியா? இதுதான் இதனுடைய விரிவாக்கம். அடுத்து தேர்ட் சம். அடுத்து மூன்றாவது சம் தான். 3B + 4Q பவர் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ A + B ஹோல் பவர் Q இந்த முற்றுமையோடு ஒப்பிட்டோம்னா இங்கே A இருக்கிறதுல நமக்கு என்னமா இருக்குன்னா 3P, B இருக்கிறதுல 4Q. இப்போ ஃபார்முலா விரிச்சு எழுதலாம். A + B ஹோல் பவர் 3 = AQ + 3A ஸ்கொயர்ட் B + 3AB ஸ்கொயர்ட் ப்ளஸ் B பவர் 3. இப்போ ஏக்கு நாம் 3Bயை ஒப்பிட்டு பார்த்துருவோம். சரியாப்பா? இப்போ A இருக்கிறதுக்கு 3B போடுங்க. 3B + 4Q ஹோல் பவர் 3 = ஏக்கு 3B பவர் 3 ப்ளஸ் 3P ஹோல் பவர் ஸ்கொயர்டு. Pக்கு நமக்கு 4Q ப்ளஸ் 3 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏக்கு வந்து நமக்கு 3P பெருக்கல் B ஸ்கொயருக்கு என்ன பண்ண போகிறோம்? 4Q ஹோல் பவர் ஸ்கொயர்டு. சரியாம்மா? 4Q. அடுத்து ப்ளஸ் B பவர் 3க்கு 4Q அடுக்கு 3. சரிம்மா? இப்போ B பவர் 3 அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? P3 பெருக்கல் P3. இப்போ பாருங்கள் பெருக்குங்க. 3 நடுக்கு 3 9 9 3 27 P நடுக்கு 3 ப்ளஸ் அடுத்து இங்கே இருக்குது 3P ஸ்கொயர். அப்போ நான் 3P ஸ்கொயர்னால் 2 தடவை போடணும். 3 9P ஸ்கொயர் 9P ஸ்கொயரா? சரி. இப்போ நம்பரை பெருக்குங்க. என்ன வருது நமக்கு? 9 27 27 ஒரு 4ஐயும் பெருக்குவோம். 27 4 பெருக்கணும். 7 28 மீதி 2 108. அப்புறம் நமக்கு இங்கே கிடைக்கிறது 108P ஸ்கொயர்டு. சரியாப்பா? அடுத்து பாருங்கள். இங்கே 3 9P இருக்கா? இங்கே என்ன இருக்குது? 4Q ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ நான் 4Q ஸ்கொயர்னா என்ன இருக்குது? 16Q ஸ்கொயர்டு. இப்போ 16 9 நமக்கு பெருக்குன்னு என்னடமா வருது? 16 9 9 54 மீதி 5 100 ப்ளஸ் 144P. சரியாப்பா? இப்போ அதுக்கு எடுத்து பாருங்கள். PQ இங்கே வர நமக்கு என்ன இருக்குது? Q இருக்கும். இது வந்து என்னது? Q ஸ்கொயர்டு. அதையும் விட்டுட்டோம்ல. PQ இருக்குது. சரியாப்பா? இது P ஸ்கொயர்டு, இங்கே Q இருக்குது. அதே மாதிரி இங்கே P, இது Q ஸ்கொயர்டு. அடுத்து லாஸ்ட்டில் நமக்கு 4Q க்யூப் இருக்குது. அப்போ நான் 4Q பெருக்கல் 4Q பெருக்கல் 4Q. இப்போ 4 16 16 நமக்கு என்ன வரும்? 64. இதில் நமக்கு P இருக்கா பார்த்தா இல்லை. அப்போ நான் Q இருக்குது. அப்போ இங்கே Q நடுக்கு நமக்கு என்ன வரப்போகுது? 3 Q பவர் 3 பாருங்கள். P பவர் 3 P ஸ்கொயர்ட் P. அதே போல் Q பவர் 3 Q ஸ்கொயர்ட் Q. எத்தனையும் செக் பண்ணிக்கணும்ப்பா. சரியாம்மா? ஓகே.